கடுமையான இவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என திமுக சார்பில் தெரிவித்ததாக எனக்கு தகவல் இல்லை. திமுகவின் மூத்த தலைவர் ஒருவர் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியிடமும் அதே போல கே.சி. வேணுகோபால், கர்கே இந்த மூவரிடமும் திமுக சார்பில் இந்த பிரச்சனையை எடுத்து செல்லப்பட்டது நேற்றைய தினம். அதாவது காங்கிரஸ் கட்சியில் இது போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் விமர்சனம் செய்ய துவங்கி விட்டார்கள். கோரிக்கை வரை இருந்தது சரி, தற்போது விமர்சனமாக மாறி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் பேச்சுவார்த்தையை நாம நடத்தினாலும் அதில் எந்த ஒரு பயனும் இருக்க போவதில்லை. இது போன்ற ஒரு கருத்துக்களை இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிறுத்தினால் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கான சூழல் ஏற்படும். எனவே அவர்களுக்குரியான இது போன்ற சர்ச்சை கருத்துக்களை நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற தங்களுடைய கருத்துக்களை காங்கிரஸ் தலைமையிடம் தெரிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ஒரு பதில் கிடைத்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். நமக்கு கிடைத்த தகவல் படி கர்கேவிடம் பேசியவரும் சரி, அதே போல ராகுல் காந்தி மற்றும் கே.சி. வேணுகோபால் இருவரிடம் பேசியவரும் சரி, எந்த இடத்திலும் அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்த தயாராக இருக்கிறோம் என்ற போன்ற ஒரு கருத்தை தெரிவிக்கவில்லை. இந்த தகவலை எடுத்து சென்றிருக்கிறார்கள். திமுக தலைமை அவர்களுடைய வருத்தத்தையும் பகிர்ந்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ஒரு இன்றைய தினம் கே.சி. வேணுகோபாலின் கருத்தாக நாம் பார்க்கிறோம்.